ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில தலைவர் இப்ப யாரு அப்படின்னு நம்ம கேட்டா உடனே நம்மளுக்கு யார் வர்றாருன்னா நயினார் நாகேந்திரன் இப்ப இருக்கிறாரு. ஆனா இப்பவும் அண்ணாமலை அவர்கள் தான் பாஜக மாநில தலைவரா இருக்கிறார். பேருக்கு தாங்க நயினார் நாகேந்திரன். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல ஃபுல் லைவ்ல லைம் லைட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இத பாஜகவினர் என்ன பண்றாங்க உணர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான என்ன பண்றாரு அரசியலை மேற்கொள்றாரு. ஆனா இது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு அதிரடியா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காரு எடுத்திருக்காரு. இதை நம்ம பார்த்தோம். அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும்போது எதனா ஒண்ணு பேசி எதனா ஒண்ணு சிலுமிஷ செஞ்சு எதனா ஒரு விஷயத்தை கலப்பி மக்கள் மத்தியில ஒரு அட்டென்ஷன் என்ன பண்ணாரு ஏற்படுத்தினார். நான் இருக்கிறேன்பா, பாஜக இருக்குதுப்பா, எல்லாரும் இங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு கோமாளித்தனம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாட்டையினால் அடிச்சுக்கிட்டாரு. அந்த பேசும் பொருளாவே ஆச்சு. என்னப்பா இது சாட்டையில அடிச்சுக்கிறாரு, பஞ்சு போன பாசு சாட்டையில அடிச்சுக்கிறாரு, உண்மையிலே சாட்டையில வாங்கி அடிச்சுக்க வேண்டியதானே அப்படின்ற விஷயம் எல்லாம் பண்ணாரு. திமுக ஆட்சி கட்டில இருந்து இறக்குற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டேன், காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா. ஆனா ஷூ போட்டு சுத்தி இருக்காரு. கேட்டா நான் செருப்பு தானே போட மாட்டேன்னு, ஷூ போட மாட்டேன்னு சொல்லலையே அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவாரு. ஆனா இப்போ பாஜக நயினார் நாகேந்திரன் கையில இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு அண்ணாமலையுடைய கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசல் புரசலா பேசிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்பி ஆர் ராசா என்ன பண்ணாரு அமித்ஷாவை கடுமையா விமர்சிச்சாரு. உண்மையும் கூட. அது பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுல உண்மை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னா இங்க நாங்க பாத்தீங்கன்னா டெல்லியை பிடிச்சிட்டோம், மகாராஷ்டிரா பிடிச்சிட்டோம், ஹரியானா பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான் பிடிக்க போறோம் அப்படின்றாங்க. ஆனா ஆர் ராசா என்ன பண்ணாருன்னா அவங்கள தனி மனிதன், இப்ப நீங்க மகாராஷ்டிரால நீங்க பிடிச்சீங்கன்னா தனி மனிதனை என்ன பண்ணீங்க பிடிச்சிட்டீங்க, டெல்லியில பாத்தீங்கன்னா தனி மனிதனை நீங்க பிடிச்சிட்டீங்க, ஹரியானால பாத்தீங்கன்னா தனி மனிதன் பிடிச்சிட்டீங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் தனி மனிதன் இல்ல, பின்னாடி பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பேசினாரு. சோ இதுல அமித்ஷா கடுமையா என்ன பண்ணிருக்காரு விமர்சிச்சிருக்காரு. இதனால இங்க இருக்கிற பாஜக ரொம்ப கோவப்பட்டாங்க. நயினார் நாகேந்திரன் தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க கோவப்பட்டாங்க. உடனே அண்ணாமலை என்ன பண்ணாரு டெல்லிக்கு போன் பண்ணாரு அமித்ஷா அவர்களுக்கு. என்னய்யா உங்களை பத்தி தவறா பேசி இருக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் சைலண்டாவே இருக்கிறாரு, இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருக்கணும் விஷயம் பரவி என்ன பண்ணிருக்கணும் அங்கங்க மறியல் ஏற்பட்டிருக்கணும், அங்கங்க என்ன பண்ணிருக்கணும் கலவரத்தை ஏற்படுத்திருக்கணும், அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை என்ன பண்ணிருக்கணும். ஆனா இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்கிறாரு. நீங்களும் பார்த்துன்னு கம்முன்னு இருக்கீங்களா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு பொங்கி எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். உடனே அமித்ஷா அவர்களுக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு நயினார் நாகேந்திரன் திட்டி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில உடனே என்ன பண்ணிருக்காங்க ஜூலை 1ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை பாஜக பண்ணிருக்காங்க. அங்கங்க பண்ணீங்கன்னா பாஜகவினரை கைது பண்ணிருக்காங்க ஆர் ராசாவை கண்டித்து. இது பின்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா எதனா ஒரு விஷயம்னா, அதாவது ஒரு தேசிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தேசியத்தில் இருக்கிற தலைவர்களை பத்தி யாருன்னா இழிவா பேசுறா உடனே மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க உடனடியா அதிரடியா என்ன பண்ணுவாங்க ஆக்ஷன் வருவாங்க. ஆனா இங்க பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிரடியா இருங்கள ஒரு சாஃப்டான ஒரு அரசியலை பண்றாரு. இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு, இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகவே ஆகாது, அதிரடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அலாட் என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை கொடுத்திருக்காரு. இது தவிர்த்துட்டு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காரு தலைவரா என்ன பண்ணிருக்காங்க சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்முருகன் இருந்தாரு. எல்முருகன் இருக்கும்போது என்ன பண்ணாரு அவருடைய ஆதரவாளர்களை என்ன பண்ணாரு போட்டிருந்தாரு. தமிழிசை இருக்கும்போது தமிழிசையுடைய ஆதரவாளர்களை பதவியில போட்டிருந்தாங்க. சோ அண்ணாமலை என்ன பண்ண அதிரடியா மாத்தினாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல 100% சீனியர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு தனக்கு யாரு முழுசா விசுவாசியா இருக்கிறாங்களோ, பாஜகக்கு இல்ல அண்ணாமலைக்கு யாரு விசுவாசமா இருக்கிறாங்களோ, அண்ணாமலைக்கு யார் உயிரை கொடுப்பாங்களோ, அண்ணாமலை அப்படின்னு ஒண்ணு சொன்னா வீதிக்கு இறங்கி போராடுறவங்கள என்ன பண்ணாரு மாநிலம் முழுக்க என்ன பண்ணாரு நிர்வாகிகள் பட்டியலை போட்டு அவங்க ஆட்களை செட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். நயினார் நாகேந்திரன் அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் போஸ்டிங் போடலன்னா எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குமுறல் பண்ணிருக்காங்க. உடனே நயினார் நாகேந்திரன் பண்ணிருக்காரு நிர்வாக பட்டியலை தயார் பண்ணிட்டு, சரி என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னாள் பாஜக மாநில தலைவரா இருந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா இது மாதிரி நான்
நிர்வாக பட்டியல் வந்து தயாரிச்சிருக்கேன். இதுல எதனா ஒரு குறை நிறைகள் எதனா இருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை கிட்ட கொடுத்திருக்காரு. உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அண்ணே இதெல்லாம் இருக்கட்டண்ணே, என்னண்ணே நீங்க நமக்குள்ள வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னண்ணே, இப்ப நான் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? அவங்களெல்லாம் நான் பார்த்து பார்த்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு முத்தம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து நான் தேர்ந்தெடுத்த முத்து. அவங்களெல்லாம் நீங்க எப்படி தூக்குறதுக்கு மனசு வருது? அதெல்லாம் நீங்க வேணாண்ணே, இதே இருக்கட்டண்ணே, நீங்க பாத்துக்கலாண்ணே, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் சமரசம் பண்ணி போயிருக்காரு. நயினார் நாகேந்திரனை போக விட்டு பின்னாடியே டெல்லிக்கு அடிச்சிருக்காரு. டெல்லிக்கு இவருக்கான லாபிகள் வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலியமா என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க நான் 80% எங்களுடைய ஆட்கள் இருக்கட்டும், வேணா அவர் பாஜக மாநில தலைவரா இருந்திருக்காரு, வேணா 20% வேணா அவர் கொடுக்கிற பட்டியலை வந்து என்ன பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுவும் நான் கொடுக்கிற மாவட்டத்துல தான் நீங்க பண்ணணும், உங்க இஷ்டத்துல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காரு. சோ இப்போ இங்க பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் பேச்சு எடுப்படுதே கண்டி பாஜக மாநில தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு செயல்படவே இல்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரன் போய் லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இன்னும் பகிரங்கமா அறிவிக்கவே இல்லை. ஜேபி நட்டாவை பார்த்து நிர்வாக பட்டியல் என்ன பண்ணி கொடுத்திருக்காரு, யாருக்கு யாருக்கு என்னென்ன போஸ்டிங் என்னென்ன மாவட்டம் அப்படின்றது எல்லாமே கொடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் அந்த பட்டியல் வெளியிடப்படல. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கிற லாபிகள் வந்து என்ன பண்றாங்க பேசுறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டார், நங்கூரத்தை போட்டு வச்சிருக்காரு. டெல்லியிலேயும் சரி தமிழ்நாட்டிலேயும் சரி ஸ்ட்ராங்கா நங்கூரத்தை போட்டு வச்சிருக்காரு. இப்ப அண்ணாமலையுடைய கண் அசைவில தான் இங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப பாஜக மாநில தலைவர் பேருக்கு தான் நயினார் நாகேந்திரன், பின்னாடி இருந்து யாரு செயல்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் சொல்லிதான் ஆர் ராசாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அண்ணாமலை சொல்லிதான் இப்ப நிர்வாக பட்டியல வந்து என்ன பண்றாங்க வெளியிடாம இருக்கிறாங்க. ஏன்னா 80% எங்களுடைய ஆட்கள் இருக்கணும், 20% தான் நயினார் நாகேந்திரன் ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில வந்து என்ன பண்ணிருக்காரு நங்கூரத்தை போட்டிருக்காரு. சோ அதனால இப்போ டெல்லி என்ன பண்ணுது முழிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நயினார் நாகேந்திரன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவர் சாஃப்டான ஒரு அரசியல் மேற்கொள்றாரு, இங்க அதிரடியா அவர் வந்து அரசியலை மேற்கொள்றது இல்ல. ஆனா டெல்லியில இருக்கிற பாஜகவுக்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான் தேவைப்படுது. அதிரடியா வந்து என்ன பண்ணணும், அரசியலை வந்து செய்யணும். இருக்கிறோமோ இல்லையோங்க, செயல்படுறோமோ இல்லைங்களே, நாம இருக்கிறோம் அப்படின்றது டெய்லி என்ன பண்ணணும், மக்கள் மத்தியில வந்து என்ன பண்ணணும் பதிவு பண்ணி வைக்கணும். அந்த வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு செஞ்சாரு. எதனா ஒரு விஷயம் சைக்கிள்ல டியூப் போனா கூட பாஜக வந்து என்ன பண்ண பேட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ண சொன்னால, வேலூர்ல வெயில் அடிக்குது, இதுக்கு திமுக தான் காரணம், கோயம்புத்தூர்ல மழை அடிக்குது, அது திமுக தான் காரணம் அப்படின்னு எதனா ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாரு பொருளை கிளப்பிட்டு இருப்பார். நான் 20,000 புக்கு படிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. பயங்கரமா வந்து என்ன பண்ணுவாரு பேசினே இருப்பாரு, எதனா ஒரு சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருப்பாரு. ஆனா இருந்தாலும் மக்கள் மத்தியில பாஜகன்னு ஒரு தலைவர் இருக்கிறாருல்லப்பா, பாஜகன்னு ஒண்ணு இருக்குதுல்ல அப்படின்றத பதிய வச்சார்ல, அது பெரிய விஷயம் தான். சோ அது மாதிரி வந்து என்ன பண்ணுவாருன்னா அண்ணாமலை அவர்கள் எதனா ஒரு கான்ட்ரவர்சி என்ன பண்ணுவாரு ஏற்படுது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல ஞானசேகரன் என்ன பண்ணாரு, குற்றவாளின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு கருத்து சொன்னாரு, மாசுக்கும் இவருக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு, போன் கால்ல நான் வெளியிடுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பரபரப்பை ஏற்படுத்தினார். இது உயர் நீதிமன்றத்துக்கு அவர் மேல அவதூறு வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லும் போது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அரசியல்வாதியோட கருத்துல பெருசா எடுத்துக்க கூடாது, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுறவங்க, அதனால அதை பேசுறதுல நீங்க கருத்தில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. ஏன்னா இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, என்ன விஷயம் ஏது விஷயம் ஆதாரப்பூர்வமா ப்ரூஃபா 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க கொடுத்து இந்த வழக்குல தீர்ப்பும் கொடுத்தாச்சு. ஆனா இன்னமும் இவர் பூதாகரத்தை கலப்பணும், நான் இருக்கிறேன் பாஜக இருக்குது அப்படின்னு எதனா ஒண்ணு வீம்புக்குன்னு எதனா ஒண்ணு பேசி மக்கள் மத்தியில பதிய வைக்கணும்ன்றதுக்காகவே எதனா புதுசு புதுசா சொல்லுவாரு. அதனால உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, அவரை பெருசா கண்டுக்காதீங்கப்பா, அவெல்லாம் ஒரு பெரிய ஆளு கிடையாது, அவரை பெருசா கண்டுக்காதீங்க, அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க, அரசியல்வாதிகள் சொல்ற கருத்தெல்லாம் பெருசா இல்ல, நீதிமன்றத்துக்கு சாட்சிகளே தேவை, அதன் அடிப்படையில நாங்க என்ன பண்ண தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க முடிச்சு வச்சாங்க. சோ இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் எதனா ஒண்ணு பேசி மக்கள் மத்தியில அட்டென்ஷன் வந்து என்ன பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார். சோ இது மாதிரி தான் பாஜக என்ன பண்ணுது எதிர்பார்க்குது. ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பெருசாவே வந்து என்ன பண்ணல செயல்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் பாஜகக்குள்ள இருக்கு. நமக்கு இருக்குதோ இல்லையோ பாஜகக்குள்ளே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சோ அந்த விஷயத்துல எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு சூப்பரா வந்து என்ன பண்றாரு ஃபில் அப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் என்ன பண்றாங்க பாஜகல சொல்றாங்க. சோ இப்ப தேர்தல் வேற வருது, இந்த தேர்தலுக்குள்ளவே நயினார் நாகேந்திரன் தாக்கு பிடிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் பாஜகக்குள்ள எழும்பி இருக்கு. மீண்டுமா நீங்க வாங்கனே வந்து நீங்க தலைவர் பதவி ஏத்துக்குங்கனே அப்படின்னு சொல்லிட்டு தவம் காத்துட்டு இருக்கிறாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். ஒருவேளை
மாநில தலைவரா திரும்பவும் அண்ணாமலை வந்துட்டா என்ன நடக்கும் பாஜகவில் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட வரணும்ன்றதுக்காக தான் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை தான் இப்ப 2வது வாட்டியா தலைவரா இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படிதான் போயிருச்சு. ஆனா அதிமுக வச்ச நிர்பந்தத்தினால இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. ஆனா இது இப்படி நீடிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கு. ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பெருமளவுல டெல்லியில அவ்வளவு பேரு கிடைக்கல அப்படின்னு அதிருப்தி மேல அதிருப்தி இருக்காங்க. ஏன்னா அமித்ஷாவை கண்டித்து ராசா பேசினதுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றல. இதுல ஒரு பெருசா பாஜக தலைவர்களில் ஒருவரான அமித்ஷாவை கண்டித்து, கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவரான அமித்ஷாவை கண்டித்து ராசா பேசியிருக்கிறாரு. ராசாவை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லையே. என்னதான் நடக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டு பாஜக இன்னும் அண்ணாமலையுடைய பவர் குறையவில்லை. மலைதான்பா அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, வலம் வந்துட்டு இருக்கிறாரு. கூடிய விரைவில் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தான் பேசப்படுது. என்னதான் நான் பாஜக மாநில தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை சொல் பேச்சு தான் நான் கேட்டு செயல்படணுமா அப்படின்ற ஒரு விரக்தியில நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் சென்று விட்டதா தகவல் இருக்கு. நீங்க பேருக்கு தலைவரா இருங்க, பின்னாடி இருந்து சகலமும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் செயல்படுகிறார் அப்படின்றத நிதர்சனம் உண்மை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.